Hello 10th standard students. Tamil Nadu state syllabus exercise number 3.15 graph. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் graph. ரொம்ப ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியானா கிராஃப்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க. Draw the graph of x square minus 9x plus 20 equal to 0 and state the nature of the solution. Graph வரைய சொல்லிருக்காங்க. State the nature of the solution. Answer பத்தி சொல்றாங்க. எப்படி வரும் ஆன்சர்னு சொல்றாங்க. Before drawing the graph, x square minus 9x plus 20 equal to 0. நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல ப்ராடக்ட் சம் போடுறத பத்தி நம்ம கத்துருப்போம். How to find a product sum in a quadratic equation அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அந்த மாதிரி மாடல்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் கிராஃபுக்கு போல. உங்ககிட்ட கிராஃப் நோட் இருக்கும். கிராஃப் நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா கிரீன் பேப்பர் இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லா ஒயிட் பேப்பர் இருக்கும். அந்த ரூல்டு ஷீட்ல போட போற சம்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கிராஃப் நோட்ல இந்த மாதிரி நோட் புக் இருக்குன்னா நான் இப்போ லாஸ்ட் ஸ்டெப் செய்ய போறேன். இந்த ஸ்டெப் செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த சம் போடலாம். என்ன சார் லாஸ்ட் ஸ்டெப்? எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி தரல, உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டூ a work called verification. உங்க ஆன்சர் ரைட்டா ராங்கான்னு செக் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் என்ற ஒர்க்கை ஃபர்ஸ்ட் செய்ய போறேன். சார் சம் முடிச்சு தான் சார் செக் பண்ணணும், ஆனா இது முன்னாடியே செஞ்சீங்கன்னா நம்ம கிராஃப் போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப் வரைய போறோம். எந்த சம்முக்கு நம்ம கிராஃப் வரைய போறோமோ அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டேன். ஏன்னா அந்த சம்முக்கு தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அந்த சம்முடைய வெரிஃபிகேஷனை லாஸ்டா எழுதிட்டேன். உங்களுடைய நோட் புக்ல பாத்தீங்கன்னா அது லாஸ்ட் ஸ்டெப். உங்களுடைய கிராஃப் ஷீட்ல லாஸ்ட் ஸ்டெப்ல தான் அதை செய்ய போறீங்க. கடைசி 4 லைன் போதும். வெரிஃபிகேஷன் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடும், சம் தப்பே வராது. எப்படி சார் வெரிஃபிகேஷன் செய்யறது? நம்ம சின்ன கிளாஸ்ல போட்டிருப்போம் ப்ராடக்ட் சம். 9th ஸ்டாண்டர்ட்ல எப்படி ப்ராடக்ட் சம் போட்டோம்? ப்ராடக்ட்னா கார்னர் மல்டிப்ளை பண்ணணும். இங்க கார்னர்ல 1 தான இருக்கு. 1 into 20 is 20. என்ன சிம்பிள் போடணும்? பிளஸ் சிம்பிள் போடணும். ஏன்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்போ 1 into 20 is 20 பிளஸ் சிம்பிள் இருக்கும். தென் நடுவுல சம் யாரு? -9. ப்ராடக்ட் சம் மெத்தட் 9th ஸ்டாண்டர்ட்ல தெரியும்னாலும் திருப்பி கவனிங்க. ப்ராடக்ட்னா கார்னர் மல்டிப்ளை பண்ணணும். கார்னர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20, சென்டர்ல இருக்கிறது -9. இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். 20 எந்த டேபிள்ஸ்ல பிரிக்கலாம்? 2 10s ஆர் 20 பிரிக்கலாம். ஆனா 2 யும் 10 யும் கூட்டினா உங்களுக்கு 12 தான் வரும், 9 வராது. சரி 20 வேற எப்படி சார் பிரிக்கலாம்? 4 5s ஆர் 20 அப்படி கூட பிரிக்கலாம். 4 ம் 5 யும் கூட்டினா 9 வருதா? அப்போ 20 பிரிக்கிறதுக்கு நிறைய டேபிள்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய பேர்ஸ் கிடைக்கும், நிறைய ஜோடி கிடைக்கும். ஆனா கரெக்டான ஜோடி தான் இந்த இடத்துல எழுதணும். அப்போ நம்மளுக்கு 20க்கு என்ன கிடைச்சதுன்னா 4 5s are 20. சிம்பிள்ஸ் எப்படி சார் போடுறது? நல்லா பாருங்க, மேல பிளஸ் இருக்கு, கீழே மைனஸ் இருக்கு. அப்போ நீங்க கரெக்டான சிம்பிள் நீங்க அலாட் பண்ணீங்கன்னா தான் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரணும், ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் வரணும். அப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். கரெக்டா வருமா பாருங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 5s are 20. பக்கா கீழே செக் பண்ணலாமா? ஒரே சிம்பிள் கூட்டிக்குமா? -4 -5 கூட்டினா -9. this is sum. அடிஷன் பண்ணணும். கீழே அடிஷன் பண்ணி போடணும், மேல மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடணும், கீழே அடிஷன் பண்ணி போடணும். அப்போ 20க்கு 9க்கும் -9க்கும் பக்கா பேர் -4 -5. வேற எந்த பேருமே வராது, அந்த பேர் மட்டும்தான் வரும். அப்ப அந்த ரெண்டு பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 20. அப்போ 4 5s are 20 வந்துருது. -4 -5 ஆட் பண்ணா -9. this is our pair. x க்கு முன்னாடி ஏதாவது வேல்யூஸ் இருக்கா பாருங்க. எதுவுமே வேல்யூஸ் இல்லைன்னா டைரக்டா ஆன்சர் எழுதலாம். x is equal to அப்படியே சிம்பிள் மாத்தி எழுதணும். -4 +4 மாத்திக்கணும். இங்க -5 வந்திருக்குது,
இங்க எதுவுமே நம்பர் இல்லை, டைரக்டா ஆன்சர் எழுதலாம். x is equal to -5, என்ன 5 வருதுன்னா +5. இதுதான் நம்ம சம்மோடைய ஆன்சர். ஒன்னும் நம்ம கிராஃபே போடல, எக்ஸாம்ல இதுக்கு மார்க்கே கிடையாது, ஆனா இதுதான் ஆன்சர். எடுத்த உடனே நம்ம கைக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா கிராஃப் போடுறது ரொம்ப பக்காவா செய்யலாம். ஏன் சார் இந்த 4, 5 கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். நம்ம கிராஃப் வரையறதுக்கு நம்ம கிட்ட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்க போறேன். y is equal to x square minus 9x plus 20 equal to 0 எடுத்துடணும். y is equal to x square minus 9x plus 20. ஏன் சார் y கொண்டு வந்தீங்க? கிராஃப் ஷீட் என்றால் எக்ஸும் ஒய்யும் இருந்தால் தான் கிராஃப் வரைய முடியும். வெறும் எக்ஸை மட்டும் வச்சுட்டு என்ன வரைய முடியாது? கிராஃப் வரைய முடியாது. அதனால தான் நான் சம்முக்குள்ள யாரை கொண்டு வந்திருக்கிறேன்? y கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் தான் நம்ம எழுத போறோம். எக்ஸ் வேல்யூஸ் என்னென்ன சார் எழுத போறோம்? நல்லா பாத்துங்க. இந்த டேபிள்ல 4, 5 வரணும். இந்த டேபிள்ல 4, 5 வரணும். அது இல்லாம இன்னும் ஒரு 5 வேல்யூஸ் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 7 வேல்யூஸ் வர மாதிரி போடலாம். மேக்ஸிமம் 7 வேல்யூஸ் வர மாதிரி போடலாம். அப்ப எங்கிருந்து சார் நான் போடலாம்? உங்க இஷ்டம். நீங்க -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை வேல்யூஸ் வந்திருக்கு எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வேல்யூஸ் வந்திருக்குது. சரி, 8 வேல்யூஸ் அதிகமா இருக்கு, வேணும்னா இதை விட்டுடுங்க, இதை விட்டுடுங்க, உங்க இஷ்டம். எங்களுக்கு 7 வேல்யூஸ் இருந்தா போதும். நீங்க 8 போடலாம், 9 போடலாம், 10 போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனா எதை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த 4, 5 எங்கேயாவது இருக்கணும். நீங்க போடுற வேல்யூஸ்ல எப்படியாவது 4, 5 இருக்குதான்னு பாருங்க. இந்த 4, 5 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வரைய கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்டே நம்ம எதை போட்டு பார்த்துட்டோம்? வெரிஃபிகேஷனை போட்டு பார்த்துட்டோம். இது எங்க போட்டிருக்கணும்? நம்ம நோட்டோடைய லாஸ்ட்ல போட்டிருக்கணும். இப்பதான் சம் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேஜஸ்ல இருந்து சம் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கிராஃப் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி டேபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம. அப்ப எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேபிள் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இந்த டேபிள் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க, இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். y is equal to இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சம். இப்போ y is equal to x square minus 9x plus 20. உங்களுக்கு இது வேணும்னா போடுங்க, வேணாம்னா விட்டுடுங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 7 வேல்யூஸ் இருக்கணும். சார் நெகட்டிவ் கம்பல்சரியா போடணுமா? அதெல்லாம் ரூல்லாம் கிடையாது. 7 வேல்யூஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, -9x அடுத்தது -9x கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, +20 அப்ப இந்த y குள்ளார 3 சம் இருக்கு. x ஸ்கொயர் ஒரு சம் இருக்கு, -9x ஒரு சம் இருக்கு, +20 ஒரு சம் இருக்கு. அப்ப x ஸ்கொயர் -9x +20 சொல்லிட்டு இந்த சம் 3 பீஸா பிரிச்சிருக்கேன். x ஸ்கொயர் தனியா, -9x தனியா, 20 தனியா பிரிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்? அப்ப என்ன சார் செய்யணும்? இங்க x ஸ்கொயர்னா இவரை ஸ்கொயர் பண்ணி போடணும். நான் இதை யூஸ் பண்ணி விட்டுருங்க. 0 ஸ்கொயர் பண்ணி போடணும். 0 ஸ்கொயர் பண்ணி போட்டா என்ன வரும்? 0 into 0 is 0. 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36. சார் நெகட்டிவ் வேல்யூ இருந்தா -1 into -1 +1 வரும்.
நெகட்டிவ் வேல்யூவும் நீங்க ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ்ல வரும். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர்ல எல்லாமே பாசிட்டிவ்ல தான் வரும். ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் வரும். கிராஃப் ஷீட்ல எப்போதுமே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவே வராது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் எல்லாமே என்ன ஆயிடும், பாசிட்டிவ் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு இங்க 4 5 வரல, 1 2 தான் வந்திருக்குது. நான் என்ன சார் செய்யலாம்? அப்ப நீங்க என்ன செய்யலாம்? -1 -2 -1 0 1 2 3 4 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் வருது. இதுல நெகட்டிவும் யூஸ் பண்ணலாம்ல. அப்போ உங்களுக்கு இங்க வர வேல்யூஸை பொறுத்து தான் இங்க வேல்யூஸ் மாத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 5க்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி பாத்துங்க. 4 5 தாண்டி ஒரு வேல்யூயாவது இருக்கட்டும், 4 5க்கு முன்னாடி கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கட்டும், 4 5 கொஞ்சம் சென்டரா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்போ கிராஃப் வரையறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். வெல், again I will repeat this. கையில கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, x square minus 9x plus 20. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சம் போட்டு பாத்துருங்க. ப்ராடக்ட் சம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிடும். அந்த ரெண்டு வேல்யூஸ் டேபிள்ல இருக்கிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு எந்த வேல்யூ வேணாலும் நீங்க போடலாம். 4 5 மட்டும் மிஸ் பண்றாதீங்க. 4 5 தாண்டி ஒரு வேல்யூ இருக்கட்டும், 4 5க்கு முன்னாடி எவ்வளவு வேல்யூ வேணாலும் இருக்கட்டும். ஆனா டோட்டல் எத்தனை வேல்யூஸ் இருக்கணும்? 7 வேல்யூஸ். இங்க நெகட்டிவ் போடலாமா? தைரியமா போடலாம். உங்களுக்கு -1 வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், -1 வேணாலும் போட்டுக்கலாம். -1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? +1. 7 போதும். நான் எத்தனை போட்டுருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 போட்டுருக்கேன். உங்க இஷ்டம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் x ஸ்கொயர் பண்ணியாச்சு. x ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், மறந்துடாதீங்க. x ஸ்கொயர் எப்போதுமே பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வரவே வராது. நெக்ஸ்ட் -9x. -9 ஆல x மல்டிப்ளை பண்ணணும். -9 ஆல x மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் தான் x. -9 into -1 plus 9. 9 into 0 0. -9 into 1 -9. -9 into 2 -18. -9 into 3 -27. -9 into x னா x தான் மல்டிப்ளை பண்ணணும். -9 into 4 -36. -9 into 5 -45. -9 into 6 -54. அப்ப ஃபுல்லா மைனஸ் ஆல 9 ஆல -9 ஆல ஃபுல்லா x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் ரெடி. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? +20. இதுல x இல்ல, அதனால +20 கூட்டி எங்கேயுமே போக கூடாது, அப்படியே காப்பி பண்ணா போதும். +20 னா அப்படியே +20 தான் எழுதணும். +20 +20 +20 +20 +20 +20 +20 +20. கரெக்டா? அப்போ x ஸ்கொயர் இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி போடணும். 5 2s are 10 போட்டுற போறீங்க. ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர், 5 into 5. 6 ஸ்கொயர்னா 12 போட்டுற போறீங்க. 6 into 6 36. இப்போ x ஸ்கொயர் ரெடி, -9x ரெடி, +20 ரெடி. The final step is y is equal to, கண்டுபிடிச்ச மூணு பேரையும் சேர்க்க போறோம். y is equal to x square -9x plus 20. This is our final step. இதான் நம்ம சம்முடைய லாஸ்ட் ஸ்டேஜ். x ஸ்கொயர் -9x plus 20. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? கண்டுபிடிச்ச இந்த x ஸ்கொயர் -9x 20 இந்த மூணு பேரையும் சேர்க்க போறோம். இந்த மூணு பேரையும் சேர்க்கணும். 20 plus 9 29. 29 plus 1 30. 20 plus 0 plus 0 இங்க போயிடாதீங்க. இந்த மூணு பேர் தான் சேர்க்கணும். x square -9x plus 20. இந்த மூணு பேர் தான் சேர்க்கணும். 20 plus 0 plus 0 is 20. 20 plus 1 21. 21ல 9 மைனஸ் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 12. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் இங்க வரும் 20 minus 18 is 2. 2 plus 4 is 6. இந்த மூணு பேர் தான் சேர்க்கணும். 20 minus 27 is -7. -7 plus 2 is 2. அப்படியும் போடலாம். அல்லது 20 plus 9 is 29. 29 plus 27 போச்சுன்னா plus 2. 20 plus 16 36. 36 minus 36 0. அதுக்கப்புறம் 20 plus 25 is 45. 45 minus 45 is
0 இந்த மூணு பேர் தான் சேர்க்கணும் வந்துடாதீங்க மேலே போயிட போறீங்க அப்புறம் 36 plus 20 36 plus 20 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 56 எவ்வளவு மைனஸ் பண்ண சொல்றாங்க 54 மைனஸ் பண்ண சொல்றாங்க ஆன்சர் இஸ் plus 2 1 2 3 4 5 6 7 8 நான் 8 வேல்யூஸ் போட்டுருக்கேன் 7 வேல்யூஸ் போட்டாலே போதும் ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது அந்த டேபிள்ல யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது நம்ம இந்த வெரிஃபிகேஷன்ல போட்டு பாருங்க ரெண்டு ஆன்சர் அதை மிஸ் ஆகும் பாத்துங்க அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வேல்யூஸ் போட்டு டோட்டலா ஒரு 7 வேல்யூஸ் வர வச்சிருங்க மைனஸ் வரலாம் பிளஸ் வரலாம் எது வேணாலும் வரலாம் இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்குது பாயிண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்ம என்ன எழுத போறோம்னா plot the points என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது -1க்கு 30 கிடைச்சிருக்குது மேல இருக்கிறது x கீழே இருக்கிறது y பாருங்க y இப்போ plot the points -1, 30 next 0, 20 next 1, 12 next 2, 6 next 3, 2 3, 2 4, 0 5, 0 and 6, 2 we have to plot the points plot பண்றதுக்கு முன்னாடி பாருங்க x axis ரொம்ப சின்ன சின்ன நம்பர் இருக்குது y axis பாருங்க 30 வந்திருக்குது 20 வந்திருக்குது 12 வந்திருக்குது இப்போ 30 னா உங்களுக்கு நிறைய தூரம் வரைய வேண்டியதா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா y axis 2 யூனிட்ஸ் எடுக்க போறோம் x axis 1 யூனிட் எடுத்து கிராஃப் வரைய போறோம் எப்படி கிராஃப் வரையுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கிராஃப் வரைய போறோம் நம்ம x ஆக்சிஸ்ல 1 யூனிட்ஸா எடுத்துருக்கோம் பாருங்க y ஆக்சிஸ்ல 2 யூனிட்ஸா எடுத்துருக்கோம் ஏன் சார் 2 யூனிட்ஸா எடுத்தோம் 2 யூனிட்ஸா எடுத்தா தான் நம்ம 30 கிட்ட போக முடியும் நீங்க ஆல்ரெடி நோட்ல போட்டிருப்பீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 30 இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பிளாட் பண்ண போறேன் -1, 30 -1, 30 பிளாட் பண்றேன் அதுக்கு அடுத்தது 0, 20 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறம் 1, 12 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறம் 2, 6 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறம் 3, 2 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறமேட்டு 4, 0 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறம் 5, 0 பிளாட் பண்றேன் அதுக்கப்புறமேட்டு 6, 2 பிளாட் பண்றேன் பாருங்க நம்மளுடைய 8 பாயிண்ட்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க -1, 30 0, 20 1, 12 2, 6 3, 2 4, 0 5, 0 and 6, 2 நம்ம 10 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியிருக்கோம் ஆனால் 7 போதுமானது இந்த மாதிரி பிளாட் பண்ணிடணும் சரி சார் வெறும் பிளாட் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா அந்த பிளாட் பக்கத்தில் அந்த பிளாட் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாயிண்ட்ஸையும் எழுதணும் பாயிண்ட்ஸை போயிட்டு எழுதணும் என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு மென்ஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஷோ பண்ணணும் ஷோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் பக்கத்தில் நோட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆஃப்டர் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்ட பிறகு நம்ம கம்ப்யூட்டர்ஸில் காட்டுறதுனால அந்த CDEFலாம் வருது அதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எதுவும் போட வேணாம் வெறும் டாட் வச்சுட்டு அந்த பாயிண்டோடைய நேம் மட்டும் எழுதினா போதும் -1, 30 0, 20 1, 12 நம்ம 9th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி 2, 6 அதெல்லாம் எழுதினா போதும் நீங்கள் இப்போ நம்ம ஃபைனலாக என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரபோலா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இந்த மாதிரி கர்வுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பேரபோலா அப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணிட்டோம் நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியாச்சு எக்ஸ் ஆக்சிஸில் 1 யூனிட்ஸ் எடுத்துருக்குறோம் எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் எடுத்துருக்குறோம் எடுத்துட்டு நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இப்போது இந்த கிராஃப் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டில் இந்த மாதிரி இவ்வளோ பெருசு வரும் இந்த கிராஃப் பாருங்க இவ்வளோ பெருசு வரும் இந்த கிராஃப் 30 வரைக்கும் மேலே போயிருக்கா இப்போ 30லேருந்து கீழே வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசு வரும் கிராஃப் இந்த மாதிரி வரும்
ரைட்? இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் கிராஃப். நீங்கள் உங்கள் நோட்டில் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுடைய கிராஃப் நோட்டில் கிராஃப் அழகாக வரும். ஓகே, ஃபைனலி how to end the sum. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தோம் அந்த கிராஃப் எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாக்டாக வரைஞ்சி காட்டியிருந்தேன் நான். இது சும்மா உங்களுக்கு ரஃபுக்காக நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய கிராஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 7 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணால் 7 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எழுதிட்டு வரணும். அல்லது 6 பாயிண்ட்ஸ், அது 8 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மறக்காமல் எழுதிடுங்க. எழுதிட்டு கிராஃபிக் இந்த பக்கம் ஒரு ஏரோ, இந்த பக்கம் ஒரு ஏரோ, எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஏரோ, ஒய் ஆக்சிஸில் 2 ஏரோ மறக்காமல் போட்டுடணும். கிராஃப் ஷீட்டில் நீங்கள் மறக்காமல் எழுத வேண்டிய விஷயம், ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 2 units. ஏன்னா y axisல 2 எடுத்துருக்கோம். மறக்காம ஸ்கேல் எழுதணும். சார் எங்க சார் எழுதுறது? கிராஃப் ஷீட்ல எழுதுறதா பென்சில்ல எழுதிடணும். கோடு போட்ட நோட்ல எழுதுறதா இருந்தீங்கன்னா, அந்த பக்கம் எழுதுறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூ பென்ல எழுதணும். 2 இடத்துலயும் எழுதலாமா சார்? தாராளமா எழுதலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா எங்கேயுமே எழுதாம விட்டுறக்கூடாது. ஸ்கேல் எழுதியாச்சா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கேல், இந்த ஸ்கேல் முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன, our final answer is our solution. இப்போ நம்ம கிராஃப் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பாயிண்ட் வழியா இன்டர்செக்ட் ஆயிட்டு போயிருக்குது. ஒன்னு 4,0ல, இன்னொன்னு 5,0ல. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4, செகண்ட் பாயிண்ட் வந்து 5. இது வழியா கிராஃப் இன்டர்செக்ட் ஆகி போயிருக்குது. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ கிராஃப் 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகி போயிடுது. இப்போ 4 என்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்குது, அது ஒரு ஆன்சர். 5 என்ற இடத்துலயும் இன்டர்செக்ட் ஆகுது, அது ஒரு ஆன்சர். இப்போ 4 இஸ் a ரியல் நம்பர், 5 இஸ் a ரியல் நம்பர். அப்போ 2 ரியல் நம்பர் வந்திருக்குது. அப்போ ரியல் நம்பர் ஒரு ஆன்சர். நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் ரியல். இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். 4ம் 5ம் ரியல் நம்பர், கண்ணில் பார்க்கிறோம், they are real numbers. அதுக்கப்புறம் இதுவும் சேமா வந்திருக்குதா, வித்தியாசமா வந்திருக்குதா? அன்ஈக்குவலா வந்திருக்குது. அதனால அன்ஈக்குவல். This is our nature of solution. அவங்க நேச்சர் தான் கேட்டிருக்காங்க. Find the nature of the solution. Our nature of the solution is real and unequal. இதுதான் நம்ம கிராஃப் உடைய ஃபைனல் ரிசல்ட். நம்ம கிராஃப் உடைய ஃபைனல் ரிசல்ட். அப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிராஃப் வராம 2 பாயிண்ட்ஸ் வழியா போகாம சில சமயத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் கூட வரும். இந்த மாதிரி கிராஃப் வந்ததுன்னா, இந்த மாதிரி சொல்யூஷன் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கும். அப்ப இதே ஆன்சர் தான் ரியல், ஆனா அன்ஈக்குவல் எழுதக்கூடாது, ஈக்குவல்னு எழுதணும். ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி போச்சுன்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல். இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன எழுதணும்னா அதே ரியல், ஆனா ஆன்சர் என்ன எழுதணும்னா ஈக்குவல். இங்க கட்டே ஆகாது, 2 பாயிண்ட்ஸ்லயும் கட் ஆகாது, தொட்டுட்டும் போவாது சில சம்ஸ். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுக்கு கண்ணில் ரூட்ஸே தெரியல. இட்ஸ் நாட் அ ரியல். நாட் ரியல் நம்ம இங்கிலீஷ்ல அன்ரியல் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? அன்ரியல். அப்ப இந்த மாதிரி சம் ஏதாவது வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் ஆன்சர் அன்ரியல், அன்ரியல் அல்லது நாட் ரியல் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நீங்க நம்ம கிராஃப்ல பார்த்தது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சம். உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள சம் வரலாம், ஒரே பாயிண்ட் டச் பண்ணிட்டு போகலாம். அப்படின்னா நீங்க ரியல் அண்ட் ஈக்குவல் எழுதணும். டச் பண்ணாம போச்சுன்னா சொல்யூஷன் என்ன எழுதணும்னா அன்ரியல். ஓகே.